ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال النبي صلى الله عليه وسلم ألا أدلكم على ما يرفع الله به الدرجات صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருள் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றைக்குமே நாம் தலை நிமிர்ந்து இருக்க வேண்டும் என்றே விருப்பப்படுவார்கள். எங்கேயும் நம்முடைய கண்ணியத்தை இழந்துவிடக்கூடாது. யாருக்கு முன்னாலும் நாம் தலை குனிந்து விடக்கூடாது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. எந்த இடத்திலும் நமது மரியாதை போய்விடக்கூடாது. அல்லாஹ்வின் பார்வையில் எப்போதுமே உயர்ந்திருக்க வேண்டும். உயர்ந்தவர்களாக நீங்கள் ஆக வேண்டுமா? நான் வழி சொல்கிறேன் என்றார்கள். அலா அத்துல்லுக்கும் அலா மா யர்ஃபஉல்லாஹு பிஹி தரஜாத். உங்களை தரம் உயர்த்த வேண்டும் ரப்பு. அதற்கான வழியை நான் சொல்லட்டுமா? நீங்கள் உயர்தரத்தில் இருக்க வேண்டும், உயர்ந்த மனிதர்களாக. எப்பவுமே வாழ்க்கையில் உயர்ந்த மனிதர்களுக்கு தனி மதிப்பு எல்லா இடத்திலையும் இருக்கிறது. நம்ம வீட்டில் கூட உயர்ந்தவங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. ஜமாத்தில் இருக்குது, ஊரில் இருக்குது, நாட்டில் இருக்குது. நீங்கள் எல்லோருமே உயர்ந்த மனிதர்களாக உயர்நிலை பெற வேண்டும். நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்ன ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தடுத்து 4 உயர்ந்த தன்மைகள் அது உங்கள் வாழ்க்கையிலே வரட்டும். நீங்கள் மனித உலகத்தில் உயர்ந்து இருப்பீர்கள் என்றார்கள். அதில் முதல் 2 பகுதியை நான் சொன்னேன். ஒன்று, யார் உன் தகுதி விளங்காமல் நடப்பார்களோ அவர்களை நீ கண்டுகொள்ள வேண்டாம் என்றார்கள். உன் தகுதி விளங்காமல் நடப்பவர்களை கண்டுகொள்ள வேண்டாம். அவங்கள மேலே கோபப்படுறது, அவங்கள வருத்தப்படுறது, இப்படி நடத்திட்டாங்களே நம்மை என்று நீ எந்த வகையிலும் அதை சஞ்சலமாக எடுக்க வேண்டாம். இதில் பாதி நிம்மதி இல்லை, முழு நிம்மதி. நிறைய பேர் நம்மகிட்ட தப்பாக நடப்பாங்க, நம்ம கண்ணியம் தெரியாமல் நடப்பாங்க, நம்மை வேறு மாதிரியெல்லாம் அவர்கள் கண்காணிப்பார்கள், வேறு மாதிரியெல்லாம் பேசிடுவாங்க. நாம் என்ன பண்ணணும்? பதிலே செய்யக்கூடாது, கண்டுக்கிடவே கூடாது. நம்ம தகுதி அவங்களுக்கு விளங்கல்ல, அவ்வளவுதான். உன் தகுதி அறியாதவர்களிடத்தில் தஹலும்,
நீ அமைதியாக போயிடுப்பா, சகிப்புத்தன்மையாக இரு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது சார்ந்து நான் முந்தைய தினம் விளக்கம் தந்திருக்கிறேன். ரெண்டாவது பகுதியை சொன்னாங்க, மன்னிக்கிற வாழ்க்கை வச்சுக்கான்னா. உலகத்தில் மன்னிக்கிற தன்மையை மட்டும் நீ இழந்து விடாதே, உன் இமேஜ் கூடும், உன் மதிப்பு கூடும். அவங்க எப்படி நடந்துட்டு போகிறாங்க, நீ மன்னிக்கணும். பாதிக்கப்படும் போது, அநீதி இழைக்கப்படுற போது, நமக்கு துரோகம் செய்கிறவங்களை, நம்ம இடத்துல தப்பாக நடக்கிறவங்களை, நமக்கு கஷ்டம் கொடுக்கிறவங்களை மன்னிச்சிடு. அவங்க கஷ்டம் கொடுக்கும்போது நம்ம அதுக்கு பல்லு கட்டும் போது, நாம அதுக்கு பகரம் கொடுக்க நினைக்கும் போது உணர்ச்சி வசப்படுறோம், வேகப்படுறோம், கோபப்படுறோம். பாதிப்பு உடலுக்கும் உயிருக்கும். ஒருத்தர் நமக்கு துரோகம் செய்கிறாங்கன்னா நான் வேகம் தான் எனக்கு வரும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டாம், மன்னிச்சிரு. மன்னிக்கணுங்கிற போது என்னெல்லாம் கிடைக்குது, உடல் சுகமாகுது. ஒருத்தர் நமக்கு அநியாயம் பண்ணுறாரு, நம்ம இடத்துல தப்பாக நடக்கிறார், துரோகம் செய்கிறார், மோசடி செய்கிறார், ஏமாற்றி விட்டார், உணர்ச்சி வசம், வேகம் வரும், கோபம் வரும், நரம்பெல்லாம் அப்படியே கொதிம்பி போய் நிற்கும். இதில் பல பேருக்கு அட்டாக் வந்துடுது, ப்ரெஷர் கூடிடுது. வேண்டாம், உன்ட துரோகமாக நடக்கிறானா போ, அவனை மன்னிச்சிரு, நீ உயருவாய், அந்தஸ்து உயரும். மன்னிக்கிறதுங்கிறது ஒரு அழகுன்னாங்க. மன்னிக்கிறது ஒரு அழகு, அது எல்லாருக்கும் கிடைக்கணும் இல்லை, அல்லாஹ் தௌபீக் செய்வானா. சங்கை மிக்கவர்களே, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவர் தப்பான ஆள், கொடுங்கோலனாக ஆட்சி செய்தவர் தான். அதிகாரம் கையில் இருந்துச்சு, எதுவும் செய்யலாம். அவங்க என்ன செய்தாலும் யாரும் கேட்க முடியாது. அவங்க பேரில் வெளிநடப்பு செய்த ஒரு கூட்டம், மன்னரை எதிர்த்து வெளிநடப்பு செய்தவங்க கொண்டு நிறுத்தப்பட்டாங்க கைதிகளாக. எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. எல்லாருக்கும் அவர் தண்டனை உடனே அறிவித்தார், எல்லாரையும் தூக்கு தண்டனைன்றார். அவங்க முன்னாலேயே ஒவ்வொருத்தங்களும் அப்படி தண்டிக்கப்படுறாங்க. மகரிபுடைய பாங்கு சொல்லிட்டாங்க. மகரிபுடைய பாங்கு சொல்கிற போது ஒருத்தர் மட்டும் பாக்கி. பாங்கு சொன்னோன்னு நிப்பாட்டிடுவார். சில பேருக்கு அது அதிர்ஷ்டம். பாங்கு சொன்னோன்னு நிறுத்தினார், ஒருத்தர் மிச்சமாயிட்டார். அந்த ஒருவரை குதைபத்துல் பாஹிலி அவங்கள்ட்ட கூப்பிட்டு சொன்னாங்க, இவரை உங்கூட வச்சுக்க, நைட் ஆகி போச்சு, இனிமேல் நம்ம தண்டனை கொடுக்க வேண்டாம், காலையில் கூப்பிட்டோம் பார்த்துக்கிடுவோண்டா. ஹயாத்து கூட ஒரு 10 மணி நேரம் கிடைக்கிது இல்லை, நாளை காலையில் தண்டனை கொடுத்தாலும் மக்ரிப் டு சுபு வரைக்கும் ஒரு ஹயாத்து கிடைக்கிது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, ஒரு நிமிஷம் உனக்கு ஹயாத்து கிடைச்சா நீ பெரிய பாக்கியசாலி. என்னுடைய ஹயாத்து கொஞ்சம் நீளுது, 6 மணிக்கு மௌத்த 10 மணி வரைக்கும் தள்ளி போட்டாங்க வைங்கல, நீ கொடுத்து வைத்தவன், எத்தனை அல்லான்னு சொல்லி விடுவாய், எத்தனை சுப்ஹான் அல்லாஹ் கிடைக்குமா? அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நீண்ட ஆயுளை தருவானா. ஹயாத்து எவ்வளோ பாக்கியம், இருக்கும்போது உணர்றதே இல்லை, படுக்கையில் கிடந்து உணர்றார், ரப்பே கொஞ்சம் வாய்ப்பு கூட, கொஞ்சம் ஊருக்கு அனுப்பு, நான் போய் சரியாகி வந்துடுறேன். மனுஷன் சொல்லுவாங்கிறான் அல்லாஹ். மனிதன் சொல்வான், எப்போது படுக்கையில் விழும்போது சொல்வான், சக்கராத்து நெருங்கும் போது எனக்கு ஒரு வாய்ப்பை கொடு, லவ் அன்னடி கர்ரத்தன், ஒரு சந்தர்ப்பம் மாத்திரம் நீ தந்தால் நான் ஊருக்கு போய் எல்லாத்தையும் சரி செய்துட்டு வந்துடுவேன். காசு பணம் அது இது எல்லாத்தையும் பார்த்துட்டேன்ல, மௌத்த கண்ணால பார்த்து விட்டேன், இஸ்ராயீலை பார்க்கிறேன், என்ன நடக்க போகுதுன்னு தெரிகிறது, சொர்க்கத்தை பார்க்கிறேன், நரகத்தை பார்க்கிறேன், இனி தப்பு பண்ணுவேன் பண்ண மாட்டேன், போய் சரியாக்குறேன். அல்லாஹ் சொல்லுவாங்க, வாப்பா அந்த டைம் முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. துடிப்பான் மனிதன், மரணத்தை பார்த்து துடிப்பான், இஸ்ராயீலை பார்த்து துடிப்பான், சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்த்து துடிப்பான். இத்தனை பெரிய வாழ்க்கையா, ஆஹா தப்பு பண்ணி விட்டோமே என்று உணருவான். நான் சரியா இருக்க வேண்டுமே, அந்த டைம் காலம் கடந்து போச்சு. நான் உங்களுக்கெல்லாம் சொல்வேன், இருக்கிற காலம் பொற்காலம், வாழ்க்கையை எங்கோ அழித்து விடாதீர்கள். பாவங்களில், தவறுகளில், குற்றங்களில் அழித்துவிட்டு துடிக்கும் நேரம் மதிப்பில்லாத நேரம். இப்போ மதிப்பு. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொன்னார், இவரை கூட்டு போய் ராத்திரி படுக்க வச்சு காலையில் கூட்டு வந்தார் குதைபத்துல் பாஹிலி இடத்துல. அவருக்கு சந்தோஷம், அந்த
குற்றவாளியாக நிறுத்தப்பட்டு அவ்வளோ பேரும் கண் முன்னாலேயே கொல்லப்பட்டிருக்கிறாங்க. சரிண்டா கூப்பிட்டு வர்றாங்க. கூப்பிட்டு வீட்டுக்கு வரும்போது நைட்டு பாதுகாத்து காலையில் கொண்டு வரணும். வரும்போது அவர் சொன்னார், குத்தைபா உங்களுக்கு தெரியுமா, நான் உண்மையிலே குற்றவாளி இல்லை, குற்றவாளி லிஸ்ட்டில் என்னையும் சேர்த்துட்டாங்க. நான் குற்றவாளி இல்லை, பிடிச்சிட்டு வரும்போது என்னையும் சேர்த்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க, என்னை சேர்த்துட்டாங்க. ஆனால் என்ன நம்பி நிறைய பேர் அமானிதம் தந்து வச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் நல்ல கவனிக்க, வரலாறுங்கிறது நம்முடைய பாடம், நம்ம வாழ்க்கையினுடைய திருப்பு முனை. இல்லைன்னா சும்மா நேரத்தை பாஸ் பண்ணுறதுக்கு இல்லை வரலாறுங்க சொல்கிறது, நாம் பாடம் பெற வேண்டும். அவர் சொல்கிறார், நான் குற்றவாளி இல்லை, என்னை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அவங்களோட சேர்த்து கொண்டு போயிட்டாங்க. இப்போ வேற ஒன்றும் இல்லை, நான் ஊரில் நல்ல மனுஷன், என்னை நம்பி நிறைய பேர் அமானிதம் தந்து வச்சிருக்கிறாங்க, என்னை நம்பி அமானிதம், என்னை கொண்டு நிறுத்தின உடனே பயம் வந்துச்சு. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப்ட்ட வீட்டுக்கு போயிட்டு வரலாம் விட மாட்டாங்க, அவர்கிட்ட பேசவே முடியாது, தண்டனை நிறைவேற்றக்கூடிய கட்டம். என் மனசில் ஒரு பயம் இருந்துச்சு, அமானிதம் அப்படி இருக்குது, என் மனைவிட்ட கூட சொல்லலை, பிள்ளைங்கள்கிட்ட சொல்லலை, எங்கெங்கே வச்சிருக்கேன், அதெல்லாம் மக்கள் தந்த அமானிதம். சில பேர் நகையை தந்திருக்கிறாங்க, சில பேர் காசை தந்திருக்கிறாங்க, அந்த அமானிதம் எல்லாம் போய் சேராமல் நான் மூத்தாயிடக்கூடாதுன்னு கவலைப்பட்டேன். அல்லாஹ் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கான். உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், என்னை கொஞ்சம் விடுங்க, வீட்டுக்கு போய் நான் எல்லாம் சரி பண்ணி அமானிதங்களை நான் மக்கள்கிட்ட, என் வீட்டில் மனைவி மக்கள்கிட்ட சொல்லிவிட்டு நான் வந்துடுறேன்ட்டு. இவர் சிரிச்சார். குத்தைபா, நான் உன்னை நம்பி விடுறது, விட்டேன்னா நீ எங்கே மௌத்தாகுவாயோ அங்கே நான் மௌத்தாகிடுவேன். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப்ட்ட நான் பேச முடியாது. மனசில் சிரித்தார். சிரிச்சிட்டு பதிலே சொல்லலை, போயிட்டே இருக்கிறார். இன்னும் ஒரு 10 நிமிஷம் நட. அப்புறம் அவர் சொன்னார், நான் பேசுனேன்னு கவனிச்சிங்களா, என்னை விடுங்க, குற்றவாளி இல்லைங்கிறத இப்போ நான் நிரூபிக்க வரல, எனக்கு தண்டனை என்னவோ அது நடக்கட்டும், வீட்டில் மட்டும் போயிட்டு வந்து நான் உங்கள்கிட்ட வந்துடுவேன். ஆனால் அமானிதங்கள்ங்கிறது பெரிய கவலையாக இருக்குது, மக்களுடைய அமானிதம். நான் மௌத்தா போயிட்டேன்னா என் பிள்ளைங்க அங்கே பார்ப்பாங்க, இங்கே பார்ப்பாங்க, தேடுவாங்க, எடுப்பாங்க, அது அவங்க சொத்துன்னு நினச்சிக்கிடுவாங்க, அவங்களுக்கு தெரியாது. 2-3 தடவை சொன்னார். சொன்னோன்னு என் மனசு மாறி போயிட்டுங்கிறார் குத்தைபா. நானும் மனசு மாறி, மனுஷன் திரும்ப அமானிதன்னு சொல்கிறாரு, சரி போயிட்டு வந்திருப்பான்னு விட்டுட்டேன். விட்ட உடனே ஆள் ஓடி போயிட்டார். இனி நான் எங்கே போய் தேட, அவர் ஊர் எந்த ஊருன்னு எனக்கு தெரியாது. எங்கள் வீட்டுக்கு கூட்டு போகிறேன், எங்கள் வீட்டில் நைட்டு தங்க வைக்க வேண்டும் என்று மாமன்னர் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் சொல்லியிருக்கிறார். எனக்கு ஒரு பயம், அவரை விட்ட பின்னால் பயம். என்ன பயம்னா, எனக்கு நடக்க முடியல, போக முடியல, இருக்க முடியல, ஆஹா தப்பு பண்ணிட்டோமே. காலையில் சுபுவில் கூப்பிட விட்டு ஹஜ்ஜாஜ் கேட்பாரு, எங்கேருந்து என்ன பதில் சொல்லுவோம், இந்த ஆள் போயிட்டு வருவாரா இல்லையான்னு தெரியலையே. மனசு சொல்லுது, எப்படி வருவார்? தூக்கு போட வேண்டிய மனிதரை ராத்திரி தங்க வச்சு கூப்பிட்டுவான்னு சொல்லும் போது நாளை காலையில் தூக்கு கன்ஃபார்ம் ஆச்சு, அவர் வருவாரா? உயிரை காக்கணும்னு நினைக்க மாட்டார். ஒரே கவலை, பயம், அதிர்ச்சி. வீட்டுக்கு வந்தார். வீட்டில் வந்து மனைவி மக்களோடு அவர் சந்தோஷமா இல்லை. என்னன்னு கேட்டாங்க, இப்படி ஒரு நிலை நடந்து போச்சு. அவங்க மனைவி மக்கள் எல்லாம் சத்தம் போட்டாங்க, என்ன வேலை செய்தீங்க, ஹஜ்ஜாஜை பற்றி உங்களுக்கு தெரியுமா? என்ன நம்ம கூட இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் பயத்தை காட்டி விட்டுறது. ஆறுதல் சொல்றதுக்கு 2 பேர் இருந்தால் தானே நிம்மதி. ஆறுதல் சொல்ல ஒருத்தரும் இல்லை. ஹஜ்ஜாஜை பற்றி தெரியாதா? நிலைமை என்ன ஆகும் நாளைக்கு? எங்களுக்கு இப்போ கவலையாக போச்சு, அடுத்து உங்கள் கதை என்ன ஆக போதோண்டு இப்படி ஆளுக்கு ஆளு பேச, காலையில் சுபுகனுடைய பாங்கு சப்தம் கேட்கும்போது கதவு தட்டப்பட்டது. நான் வேகமாக சென்று கதவை திறந்தேன். அவர் நின்றார். அதிர்ச்சியில் உறைந்து போனேன். கவலை திரும்பி போனது, கவலை போனது, நிம்மதி கிடைத்தது என்று நான் சொல்லவில்லை. அதிர்ச்சியில் உறைந்து போனேன். இப்படியும் மனிதர்களா? உயிர் போக வேண்டும் என்ற நேரம், காலையில் இன்னும் 1 மணி நேரத்தில் அவர் தூக்கிலிடப் போகிறார் அவரை. ஆனால் சொன்னபடி வந்து நின்றது. நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். அவர்கிட்ட கேட்டேன், நீயா வந்து விட்டாயா என்று கேட்டேன். அவர் சொன்னார், வாக்கு கொடுத்து விட்டல்லவா போயிருக்கிறேன். என்ன நினைத்தீர்கள் இந்த வாக்கை? நான் உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்னபோது, அமானிதத்தை ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னபோது, நீங்களும் நானும் மட்டும் இல்லை, ஹஜ்ஜாஜி தான் இல்லையே தவிர அல்லாஹ் இருந்தான் என்றார். ஹஜ்ஜாஜி இல்லை, அல்லாஹ் இருந்தான். அன்பர்களே, சமூகத்தில் எங்களை எல்லாம்
நாளைய தலைமுறையில் உயர்ந்து வர வேண்டும் என்று ஆசைப்படும் இளைஞர்களே, இந்த மாதிரியான ஒரு மிக உயர்ந்த வாழ்க்கை, நான் உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்னேன், உயிரல்ல எனக்கு பெரியது, நான் கொடுத்த வாக்கு முக்கியமானது, நான் வர வேண்டும். நீ வந்துட்டியான்னு ஆச்சரியமா கேட்கிறீங்க? என் கடமை அல்லவா? போனேன், மனைவியை சந்திச்சு பிள்ளைகளை சந்திச்சு அமானிதங்களை காட்டினேன், காட்டிவிட்டு சொன்னேன், இதையெல்லாம் முறையா நிறைவேற்றிருங்க. நான் தூக்கில் போறலாம் சொல்லல, நிறைவேற்றிருங்க. நான் வரலாம் வராமல் இருக்கலாம், அமானிதன் இடத்துல இந்நடத்துல எல்லாம் எழுதி கையில் கொடுத்துட்டு வந்துட்டேன். நேராக காலையில் சந்தோஷமாக கூப்பிட்டு வர்றார். மாமன்னர் ஹஜ்ஜாஜை சந்திக்க குத்தைபா தான் வர முடியும், அவர் வர முடியாது. அவரை வெளியில் குற்றவாளிகள் இடத்தில் நிறுத்தி விட்டு உள்ளே வந்தார். உள்ளே வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. பேசும்போது ஹஜ்ஜாஜ் கேட்டார், எங்கே பாக்கி நபரை, எங்கே? வாசல்ல நிற்கிறார். கொண்டா உள்ள கொண்டு வந்தான். கூப்பிடு அவனன்றார். யார? தூக்கு போடுற ஆளை கூப்பிட விட்டார். கொண்டு நிறுத்தப்பட்டுச்சு. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இவர் சொன்னார், கிஸ்ஸத்துன் அஜீபா, ஒரு ஆச்சரியமான சம்பவம் நடந்து விட்டது என்றார். ஹஜ்ஜாஜை பொறுத்த வரையில் ரசிப்பார், விஷயங்களை கேட்டு ரசிக்கிற தன்மை, ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு தன்மை. நல்ல ஒரு நிகழ்ச்சி நடந்தது, ஆச்சரியமானது, அப்படியா சொல்லுங்கள் என்கிறார். அவர் பெரிய அரசர், ஆனால் வாழ்க்கைக்கு பாடமும் படிப்பினையும் மிக்க செய்திகள் சொன்னால் வியந்து கேட்பார், ரசித்து கேட்பார். ஆச்சரியமான வரலாறு என்னன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி ராத்திரி போகும்போது அவர் இப்படி சொன்னார், அமானிதம் கொடுக்கணும், என்னை கொஞ்சம் விடுங்க என்று. நானும் விட்டுட்டேன், எனக்கு ஒரே பயம், உங்கள்கிட்ட வந்து மாட்டிக்கிற கூடாது அப்படின்ற ஒரு பயம். ஹஜ்ஜாஜ் சிரிக்கிறார், உங்கள்கிட்ட வந்து நான் மாட்டிக்கிடணும்னு பயம். அவர் போனார், ஒரே அதிர்ச்சி, வீட்டில் வேற பயம். ஆனால் காணியில் வந்து நின்றார். அமானிதத்தை நிறைவேற்றி விட்டேன், நான் வந்து விட்டேன் என்றார். இப்படி ஒரு மனிதரை நான் பார்த்ததில்லை என்று சொன்னபோது ஹஜ்ஜாஜ் அவரை பார்த்தார். பார்த்து விட்டு சொன்னார், குதைபா, இவரெல்லாம் தூக்கில் போடக்கூடாது, இவரெல்லாம் தூக்கில் போடக்கூடாது, இவரை மாதிரி 4 மனுஷன் இருந்தால் தான் நம்ம ஆட்சிக்கு பாதுகாப்பு என்றார். இந்த நாட்டுக்கே பாதுகாப்பு. இவர் தூக்கில் போட வேண்டிய மனிதரா? இல்லை. எனவேதான் படைத்த ரப்பு நேற்று மக்ரிப இவரை நிப்பாட்டிட்டு வாங்க சொல்ல வச்சாங்கிறார். இப்ப அவரு இவரை வச்சுட்டு வாங்க சொல்ல வச்சா அல்ல. இதுல ஏற்கனவே அவர் சொன்னார், நான் குற்றவாளியே இல்லை என்கிறார். இதையெல்லாம் இங்க பேசல. அமானிதத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற மனோநிலை படைத்தவர், சொன்ன வாக்கில் சரியாக நடந்தவர். இவரை நான் தண்டித்தால் நான் குற்றவாளி, இவர் வேணும், நம்முடைய நாட்டுக்கும் நமது ஆட்சிக்கும் இவர் வேணும், இவரை பக்குவமாக பத்திரமாக பாதுகாப்பாக அழைத்து செல்லுங்கள். பாதுகாப்போடு அவர் அனுப்பப்படுகிறார். அவர் சொன்னார், ஹஜ்ஜாஜ், இவரை மன்னிப்பதால் நான் கண்ணியம் பெறுகிறேன் என்றார். இவரை மன்னித்து நான் கண்ணியம் பெறுகிறேன். மன்னிப்புங்கிறதே கண்ணியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ மன்னித்து விடு, அல்லாஹ் உன் கண்ணியத்தை உயர்த்தி விடுவான். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அதனால நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ மனித குலத்தில் உயர்ந்த மனிதன் என்ற பேர் வாங்கணும். சராசரி மனிதனா வாழ்ந்துட்டு 4 பேர்ல ஒரு ஆளா வாழ்ந்து மறைகிறதல்ல வாழ்க்கை. என்னாச்சு? ஹஜ்ஜார் போயிட்டார், அவ்வளோதான். போன பின்னால் இனி ஹஜ்ஜார்லாம் இல்லை, ஜனாசா தான். நீ ஜனாசாவா ஆனாலும் உன் பேர் மண்ணில் இருக்கணும், நீ உயர்ந்த இடத்தில் வாழ்ந்து மறையணும் என்று ஆசைப்பட்டவர்கள் தான் சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1000 வழிகளை கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த வழிகளை எல்லாம் இங்கே நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறோம். எனவே 2வது வழியாக மன்னித்து விடுங்கள். துரோகிகளை மன்னியுங்கள், விரோதிகளை மன்னியுங்கள், குற்றம் செய்தவர்களை மன்னியுங்கள், அநியாயக்காரர்களை மன்னியுங்கள், ஏமாற்றியவர்களை மன்னியுங்கள், உங்களை சஞ்சலப்படுத்தியவர்களை மன்னியுங்கள். நீங்கள் மன்னிப்பதால் கண்ணியம் பெறுகிறீர்கள். உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த இடம். நீங்கள் மனித உலகத்தின் தரஜா உயர்ந்தவங்க. ரெண்டையுமே நேற்று சொன்னது. ஆனால் இன்றைக்கும் நீங்கள் புரியணும். புதிய கோணத்தில் நான் விளக்கினேன். 3வது சொன்னாங்க, துஅத்தி மன் ஹர்ரமக், உனக்கு கொடுக்க தடுத்தவனுக்கு நீ கொடுன்னா. சுப்ஹானல்லாஹ். உனக்கு கொடுக்க தடுத்தான், உனக்கு பதவி கொடுக்கக்கூடாதுன்னு இருந்தான், உனக்கு கண்ணியம் கொடுக்கக்கூடாது, உனக்கு அந்தஸ்தை கொடுக்கக்கூடாது, உனக்கு காசை கொடுக்கக்கூடாது, உனக்கு இந்த எந்த உரிமையும் கொடுக்கக்கூடாது என்று தடுத்தார்களா இல்லையா? அவர்களுக்கு நீ கொடு. உனக்கு தடுத்தவர்களுக்கு நீ கொடு. நீ தான் உயர்ந்தவன். மனித உலகத்தில் உனக்கென்று ஒரு உயர்வு நிலை அல்லாஹ்வே கொடுத்துருவான். தடுத்தவங்களுக்கு கொடுக்க மனசா வரும்? கெஞ்சணும், உனக்கு தரமாட்டேன்னா.
கெஞ்சணும். எந்த உரிமை உனக்கு இல்லைன்னு சொன்னான். நான் கெஞ்ச கெஞ்ச இல்லை என்று சொன்னானே அவனுக்கு அவன் கெஞ்சுவான், நீ கொடு. அவன் கேட்பான், நீ கொடு. தடுத்தவனுக்கு கொடு. காபத்துல்லாவுடைய சாவியை கேட்டு அனுப்புறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொடுக்க மறுக்கிறார். காபாவின் சாவிக்கு சொந்தக்காரர் முஹம்மது ரசூலுல்லாஹ். யாரு வந்தாலும் நான் கொடுக்க மாட்டேன் என்றார். ஆனால் அந்த சாவி அவர் கொடுக்க மறுக்க இன்னொரு காலம் வந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவின் முடிசூடா மன்னராக ஆனபோது சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் கையில் சாவி வருகிறது. ஏன்? இன்றைக்கு காபாவின் நிர்வாகியாக நபிகள் நாயகம், மக்காவின் தலைவராக நபிகள் நாயகம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். மொத்த மக்களால் உத்தம நபிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போது வல்லல் நபிகள் சாவியை கொடுக்க வேண்டும். அவரை கொண்டு வாருங்கள். யாரை நாயகமே? அந்த உஸ்மான் இப்னு தல்ஹாவை கொண்டு வாருங்கள். அன்றைக்கு தர மறுத்தவர் அல்லவா, அவர்தான் இங்கே வர வேண்டும். அவரை கொண்டு வந்து சாவியை அவருடைய கையில் கொடுத்தாங்க. ஹாக்க ஹாலிதத்தன் தாலிதா, இந்த சாவி உஸ்மான் உங்கள் கையில் இருக்க வேண்டும். எப்போது? கியாமத் வரைக்கும் உங்கள் கையில் இருக்க வேண்டும். உங்களிடத்தில் இந்த சாவியை எடுப்பவன் அவன் அக்கிரமக்காரன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கு? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவுள்ளே போக வேண்டும் என்று கேட்டபோது மறுக்கிறார். அவரிடத்தில் அதிகாரம் இருந்தது, நிர்வாகம் இருந்தது, ஆட்சி இருந்தது. அவர் மறுத்தார். எம்பெருமான் இன்றைக்கு ஆட்சி நிர்வாகம் நபியின் கையில். அவரை கூப்பிட்டு மறுத்தாயா? இன்றைக்கு எங்கள் கையில் சாவி, என்ன செய்வாய்? கேட்கல. இன்றைக்கும் சாவி உங்கள் கையில், நீங்கள் தர மறுத்தவராச்சே என்று சொன்னபோது அவரிடத்திலேயே நான் கொடுப்பேன் என்றார்கள். துஅத்தி மன் ஹர்ரமக், உனக்கு தடுத்தவருக்கு நீ கொடு. அது ஒரு எவ்வளவு பெரிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையெல்லாம் மனித உலகத்தில் வந்தால் நாம எவ்வளவு பெரிய மனிதர்கள், பெரிய மனிதனாக நம்ம மாறணும். இன்னுமே சின்ன சின்ன விஷயத்துக்கு குத்தம் பிடிச்சிக்கிட்டு, குறை கண்டுபிடிச்சிட்டு, எடுத்ததுக்கெல்லாம் கோபப்பட்டு நிறைய பேர் தங்களுடைய தரத்தை இறக்கிறாங்க. எப்போ? சின்ன சின்ன விஷயத்திலையும் சொல்லுண்டு கோபப்படுறது, வேகப்படுறது, அதை தப்புன்னு தூக்கி நோட்டுறது. இதுவெல்லாம் நீ தரம் இல்லாதவன் என்ற அடையாளத்தை இன்னுமா வைத்துக் கொண்டு வாழப் போகிறீர்கள்? நம்ம ஊரில் சொல்லுவாங்க, சொனக்குத்தம் புனக்குத்தம் பிடிக்கக்கூடாது. நம்ம ஊர் பாசம் அது. எதுக்கெடுத்தாலும் குத்தம் பிடிக்கிறது, குறை பிடிக்கிறது. நிறைய வீட்டில் மாமிமார்கள்ட்ட அந்த பழக்கம் இருக்கும். மருமக என்ன செய்தாலும் குத்தமாத்தான் பார்க்கறது. மாமியை ருசியாக சாப்பிட வைக்கணும்னு கொஞ்சம் டேஸ்ட்டாக உப்பை போட்டு கொடுத்துட்டா, உப்பை போட்டு குத்தி வச்சிருக்க என்னை மௌத்தாக்குறதுக்கான்னு கேட்பான். கொஞ்சம் உப்பை குறைச்சா, உப்பை குறைச்சி இன்றைக்கி நல்லா இருக்கட்டும்னு கொடுத்தா, சாப்பிடக்கூடாதுன்னு குப்பையில் போடணும்டா உப்பை குறைச்சி கொண்டுருக்கேன்னு கேட்பான். மாமிமார்களுக்கு உயர்ந்த பல சிஃபத்துகள். மருமகளிடத்தில் குறை காணுவது மட்டுமே பல பேர்களின் வேலை. மருமகள் என்ன செய்தாலும் தவறு கண்டுபிடிக்கிற மாமிகள். அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சின்ன வயசு பிள்ளைங்க வாழ்வதற்காக வந்திருக்கிறார்கள், சந்தோஷத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறார்கள், மகிழ்ச்சியை உங்களிடத்தில் விரும்புகிறார்கள், எப்படியாவது உங்களின் அன்பை பெற வேண்டும் என்று விழுந்து விழுந்து வேலை செய்கிறார்கள். நீங்கள் குறை காணுவதும் குற்றம் பிடிப்பதும், எப்படியாவது அந்த பிள்ளைகளின் கண்ணியத்தை குறைப்பதும் இதுவே நோக்கமாக்குவீர்களே, ஆனால் எங்கே நம்ம உயர முடியும்? தடுத்தவர்களுக்கு கொடு. சாந்த நபிகள் துஅத்தி மன் ஹர்ரமக், உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னார், அவருக்கு கொடுக்கணும். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். சுமாமா கைதியா பிடிபட்டார். யமாமாவினுடைய பேரரசர் கைதியா பிடிபட்டார். காபாவில் கட்டப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார். அவர் சொன்னார், நான் காபாவுக்கு, அவர் மதீனாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட மஸ்ஜித் நபவியில் கட்டப்பட்டு விடுதலை செய்யப்படுகிறார். அவர் சொன்னார், நான் உம்ரா போகணும், தயாராக இருக்கும்போது தான் உங்கள் இராணுவம் என்னை பிடிச்சிட்டாங்க, இப்போ நான் உம்ரா செய்யவான்னு கேட்டான். போப்பா செய்துட்டு வாண்டா. அவர் உம்ரா செய்ய வந்தார். அவர் இப்போ செய்கிறது எப்படி இருக்கும்னா ஈமானுடைய முறைப்படி செய்கிறார். அவர் ஏற்கனவே செய்ய போகிறது, அன்னைக்கு அவர் இஸ்லாத்துக்கு வரல. இன்னைக்கு கைதியாக இருந்தவரை ரசூல் விடுவிக்கிறாங்க. அவர் கலிமா சொன்னார், ஈமானுக்கு வந்தார், அங்கே போய் உம்ராவுக்கு போகிறார், ஈமானுடைய முறையில் செய்தார். இதை பார்த்து அரபுகள் கேலி பண்ணாங்க. அக்காவாசிகள் கேலி பண்ணாங்க. என்ன நீ மதம் மாறிட்டியா, அப்படி ஆக்கு இப்படி ஆக்குன்னு கேலி பண்ணிட்டாங்க. கேலி பண்ண உடனே அவருக்கு கொஞ்சம் கோபம் வந்துச்சு. அவர் சொன்னார்,
எல்லாத்தையும் நிப்பாட்டிச்சுங்க வா, என்னை கேலி பண்ற, நான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கொள்கைக்கு பின்னால் நிற்கிறேன், இனி முஹம்மது ரசூலுல்லாஹ்வே எல்லாம் என்று சொல்லிவிட்டு விடைபெறும் போது சொன்னார், எமாமாவுடைய அதிபர் நானே, எமாமாவில் இருந்து தான் மக்காவுக்கு தானியங்கள் வருது, அதையெல்லாம் மறந்து என்னையே கேலி பண்ணல, இனி ஒரு தானியம் எமாமாவிலிருந்து மக்காவுக்கு வராதுன்ற. முதல்ல இங்கு வரக்கூடிய வர்த்தகத்தில் உணவை நிறுத்தி விடுவேன்னு சொல்லிட்டு போயிட்டார். இங்கே போன பின்னால் கடிதம் எழுதுறாங்க, தூதரை அனுப்புனாங்க. அவர் சொன்னார், ஒன்றும் நடக்காது, நீ கேலி செய்தில்ல, ஒன்றும் இல்லை, உனக்கு உணவு இல்லைன்றார். 2-3 தடவை கடிதம் தூதர் வந்தபோது அவர் சொன்னார், இனி எங்கிட்ட பேசாது, எமாமாவுடைய அதிபருடைய போஸ்டில் நான் இருக்கிறேன், நிர்வாகம் பூரா முஹம்மது ரசூலுல்லாஹ், அவங்க உத்தரவு போட்டால் தான் எல்லாம் நடக்கும். ஆடி போயிட்டாங்க. என்ன பேசுறார் இவர், எல்லாமே முஹம்மது ரசூலுல்லாஹ், அங்க போ முஹம்மது ரசூலுல்லாஹ் கடிதம் எழுதுறாங்க. எப்படி அந்த வார்த்தை நான் ரொம்ப வியந்து போனேன். தாங்கள் லத்தசிலு ரஹம், உறவுகளை சேர்ந்து வாழ்கிறீர்கள், உறவுகளை ஆதரிக்க சொன்னவர்கள், இதோ உங்கள் உறவுகள் நாங்கள் பசியும் பட்டினியுமாக வாடுகிறோம், எமாமாவினுடைய உணவு தானியம் நிறுத்தப்பட்டு இருக்கிறது, தாங்கள் எங்களுக்கு உத்தரவிட்டு கொண்டு தர வேண்டும் என்று எழுதினாங்க. யாரு? உறவுகளை சேர்ந்து வாழ்கிறீர்கள், நாங்கள் எல்லாம் உங்கள் உறவுகள். இந்த வார்த்தை நபியை ஊரை விட்டு வெளியே அனுப்ப முனைந்த போது எங்கே போனது? மக்காவில் இருந்து ரசூல் வெளியேற்றப்படக்கூடிய காலம், பெருமானார் வெளியில போகிற அளவுக்கு நிர்பந்தம். அப்போது எங்கே போனது உறவு என்பது? அன்றைக்கெல்லாம் இல்லாத அந்த உறவா? நாங்கள் உங்கள் உறவினர்கள் என்று எழுதினார்கள். கடித ரசூலுக்கு வந்துச்சு, படிச்சாங்க. பெருமானார் சந்தோஷப்படணுமே, அன்னைக்கு எனக்கு தரமாட்டேன்னு சொன்னீங்களே, மூமின்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு ஊரை விட்டு விரட்டுவதற்கு காரணமா இருந்தீர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தையே கொண்டு போய் ஷோபை அபி தாலிப் கனவாயில கொண்டு உட்கார வச்சுட்டாங்க. பெருமானாரையும் பெருமானாரின் குடும்பத்தையும் எங்கே? மக்காவுக்கு வெளியே 3 கிலோமீட்டர் அவுட்டர்ல கொண்டு உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க கூடாது, தண்ணி அனுப்பக்கூடாது, எந்த உணவு தானியங்களும் போகக்கூடாது, யாரும் அவங்களோடு போய் சந்திக்க கூடாது. இங்கிருந்து ஏதேனும் அங்கே சென்றாலோ, அங்கிருந்து யாராவது உங்களை சந்திக்க வந்தாலோ நடவடிக்கை என்று காபாவில் எழுதி போட்டீங்களே, அதற்கு ரசூலுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு. அன்னைக்கு என்ன ஊரை விட்டு வெளியில் அனுப்பி எல்லாத்தையும் நிறுத்தி குழந்தைகள் எல்லாம் இலைதலைகளை சாப்பிட்டார்கள். பழி வாங்குற வாய்ப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம், உங்களுடைய உறவுகள் நாங்கள், எமாமாவினுடைய அதிபர் சுமாமா தானியத்தை நிறுத்தி விட்டார். பெருமானார் உடனே பதில் எழுதினாங்க, எமாமா நல்ல பழக்கம் இல்லை, மக்களுடைய சாப்பிடுகிற உணவு வாழ்வாதாரத்திலேயா போய் கை வைப்பது? அவர்கள் யார்? நம்முடைய சகோதரர்கள். அனுப்புங்கள் உணவை. யார் ரசூலல்லாஹ், தாங்கள் உத்தரவிட்டால் அனுப்புகிறேன். உணவு அனுப்பி வச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கு? தடுத்தவர்களுக்கு, கொடுக்க மறுத்தவர்களுக்கு. ஊரை விட்டு வெளியே நபியையும் நபியின் குடும்பத்தையும் உட்கார வைத்து இலைதலைகளை ரசூல் சாப்பிடுகிறார்கள். இங்கிருந்து உணவும் தண்ணியும் இல்லை என்று அறிவிப்பு செய்கிறார்கள். அத்தனை பெரிய உள்ளம், அத்தனை கீழ் நிலையில் இருந்தவர்களுக்கு இத்தனை பெரிய உள்ளம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுப்புங்கள் உணவை. உணவு வந்து இறங்குச்சு. அவர் கடிதம் எழுதினார், எமாமாவுடைய அதிபர் முஹம்மது ரசூலுல்லாஹ் அனுப்ப சொன்னதால் அனுப்புகிறேன். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பெருமானார் வெறும் அட்வைஸ் பண்ணிட்டே போறது இல்லை. உயர்ந்த தர்ஜாவுக்கு இத்தனை, நீ உயர்வதற்கு இத்தனை, நீ பெரிய ஆளாகுவதற்கு என்னென்ன, அப்படி எல்லாம் பாடம் மட்டும் நடத்தல, வாழ்ந்து காட்டியவர்கள். கொடுத்தவர் தடுத்தவர்களுக்கு கொடு என்றது வாழ்க்கை. கொடுத்தார்கள் சாவியை. உஸ்மான் இப்னு தல்ஹா இடத்தில் தடுத்திருக்கிறார் அவர். இன்றைக்கு உணவையே தடுத்தவர்களுக்கு உணவை கொடுக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன் கண்ணியத்தை தடுத்தவங்களுக்கு நீ கண்ணியத்தை கொடு, உன்னுடைய மகத்துவத்தை தடுத்தவர்களுக்கு மகத்துவத்தை கொடு. உன்னை 4 பேருக்கு முன்னால வச்சு அவமானப்படுத்தி உனக்கு ஒண்ணுமே இல்லை போடாண்டு முகத்துக்கு நேரா சொத்தை தடுத்தாங்க பாருங்க, அந்த குடும்பத்துக்கு கூட நீ கொடு.
துஅத்தி மன் ஹர்ரமக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவது, உனக்கு தடுத்தவர்களுக்கு நீ கொடுக்க வேண்டும். நீ மனித உலகத்தில் உயர்ந்த மனிதன் என்கிறார்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. உயர்ந்த மனிதர்களாக வாழ்வதுதான் பெரிய பாக்கியம். சராசரி மனுஷனா ஒரு ஆளா வாழ்ந்துட்டு எதுக்கெடுத்தாலும் வாழ்க்கையில குறை காணுவது, குற்றம் காணுவது, அது அல்ல சரியான வாழ்க்கை. மற்றவர்களை ஏமாத்துறதல்ல பெரிய வாழ்க்கை. எல்லாரிடத்திலையும் நமக்கு இந்த தன்மைகளை கொண்டு நாம் வாழ்ந்து விடுவோமையானால் மனித உலகத்தில் நீ போற்றப்படுவாய் மாத்திரம் அல்ல, யர்ஃபஉல்லாஹு பிஹி தரஜாத், அல்லாஹ் உன் தரத்தை உயர்த்துவான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வே என் தரத்தையும் அந்தஸ்தையும் உயர்த்துகின்ற ஒரு வாழ்க்கை இருக்குமையானால் அதை விளக்க வேண்டியவர்கள், அதை உணர்த்த வேண்டியவர்கள், அதை சொல்லித்தர வேண்டியவர்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லித் தருகிறார்கள். எனவே 4 அம்சங்களில் 3 அம்சங்கள் இங்கே உங்கள் பார்வைக்கும் கவனத்திற்கும் தந்திருக்கிறோம். எடுங்கள், வாழ்வோம். மனித உலகத்தில் ஜொலிக்க வேண்டும், உயர்ந்து நிற்க வேண்டும். வீட்டில் இருந்து துவக்குங்கள். கோபத்தை நிறுத்தி, உணர்ச்சிவசப்படுறதை நிறுத்தி, எதுக்கெடுத்தாலும் குத்தம் பிடிக்கிறத நிறுத்தி மன்னித்து பழகுங்கள். உங்கள் நிலை அறியாதவர்களை கண்டுகொள்ளாதீர்கள். உங்களுக்கு தடுத்தவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். உங்க கூட பிறந்தவர் கூட உங்க சொத்தை கொடுக்க தடுத்து இருப்பார், நீ கொடு. உனக்கு கண்ணியத்தை தடுத்திருப்பார், நீ கொடு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ கொடுத்தால் நீ உயர்ந்த மனிதன். அட மாலைக்கு மோத்தா போற, கொண்டா போற, கபருக்கு போகும்போது நான் ஒரு செய்தி சொல்லி முடிப்பேன். நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவங்க அழகான பெருநாளில் மௌத்து, புத்தம் புதிய ஆடை, அவர் நல்ல நைஸு ஜுப்பா போடுவார், வாயில் ஜுப்பா, புத்தம் புதிய ஆடையோடு அவர் பெருநாள் கொத்துபா முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் உட்கார்ந்து இருக்கிறார். அந்த ஜுப்பாவையும் சட்டை பனியன் எதையும் கரெக்டில்லை, திடீர்னு ஹார்ட் இதாகி மூத்தா போயிட்டார். அந்த ஜுப்பா பனியனை கத்திரியால் வெட்டி எடுத்தான். புது ஜுப்பா கழட்ட முடியாது, மொத்தாயிட்டார். அதோட அந்த ஜுப்பா வெட்டியாச்சு. பனியனை வெட்டினாங்க புதுசு. அதில் ஒரு கரைப்பட்டா கூட அவர் ஏற்றுக்க மாட்டார். முடிஞ்சு போச்சு. இருக்கிற வரையிலும் மதிப்பு ஜுப்பாவுக்கு, இருக்கிற வரையிலும் பனியனுக்கு மதிப்பு, ட்ரெஸ்ஸுக்கு மதிப்பு. மௌத்தா போயாச்சு. இப்போ அதை கலட்டுவது கூட உனக்கு சிரமம். அதனால கத்திரியால் வெட்டப்படுது. இதுதான் வாழ்க்கை. எதா இருந்தாலும் சரியாக நடப்போம், நேர்மையாக வாழ்வோம். நாம வச்சிட்டு போறது நம்ம சந்ததியர்களுக்கு மட்டும் ஆசைப்படக்கூடாது. நமக்கு பின்னால உலகம் நம்மை போற்றும் இடத்தில் வாழ்ந்தும் வரைய வேண்டும். மன்னரையும் நம்மை கண்டு வாழ்த்து சொல்லணும். வாங்க, நீ வரணும், நான் காத்திருந்தேன். பெருமானார் சொல்றாங்க பாருங்க, கபரு சொல்லுமா, உன் வருகைக்காக நான் காத்திருந்தேன் என்று சொல்லுமா. உன் வருகைக்காக நான் காத்திருந்தேன். எதற்கு? உன்னை இப்போது நான் எவ்வளவு சந்தோஷப்படுத்த போகிறேன் பார். அதுதான் வாழ்க்கை. நீ போனால் உன் மன்னரையும் உன்னை வாழ்த்த வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கை வாழாமல் இங்க உட்கார்ந்துக்கிட்டு பம்பு, விவகாரம், பிரச்சனை, போட்டி, போராமை, காழ்ப்புணர்ச்சி, பழி வாங்கிறது, குற்றம் பிடிக்கிறது, இந்த வாழ்க்கை அழகல்ல. இதில் உயர்வு இல்லை, கண்ணியம் இல்லை என்று சொன்னார்கள் தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் அல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய உயர்வான நிலையில் நின்று நாம் வாழ்வதற்கு உங்களுக்கும் எனக்கும் நமது சமூகத்திற்கும் குடும்பத்திற்கும் தௌஃபீக் செய்வானாக. சோதனைகள் இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானாக, விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக, ஓடும் இரத்தமும் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக, ஹயாத்து வரையிலும் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக, யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக, நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக, நமது பிள்ளைகளின் இல்மில், ஈமானில், அமலில், ரிசுக்கில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக, நமது பிள்ளைகளுக்கு உரிய காலங்களில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக, குழந்தை பாக்கியங்களை தருவானாக, அந்த பிள்ளைகளுக்கும் ஹயாத்தும் ஆபியத்தும் சலாமத்தும் எப்போதும் வழங்குவானாக, சொர்க்கத்திலும் இந்த உறவை தொடரச் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை
அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.